ரஜினி கட்சி தொடங்கப் போவதாக இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவே இல்லை. ஆனால் அவர் பேச்சை கேட்டதுமே ஏன் சிலர் அலறுகிறார்கள் என்று கேட்டுள்ளார் திருமாவளவன். ரஜினி அரசியலுக்கு வருவது உறுதியாகிவிட்டது. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தொடர்ந்து வரவேற்று பேசி வருகிறார். இந்த நிலையில் ரஜினி அரசியலுக்கு வரக்கூடாது என சிலர் மூர்க்கத்தனமாக எதிர்த்து வருகின்றனர். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் திருமாவளவன். அவரும் ஒரு இந்திய குடிமகன் என்ற முறையில் அரசியலுக்கு வந்தால் தாராளமாக வரட்டும், அவரை களத்தில் சந்திப்போம் என்கிற வகையில் எனது கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். ரஜினிகாந்த் தமிழர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கதாநாயகராக விளங்குகிறார். அவரை கதாநாயகர் என்கிற வகையில் சூப்பர் ஸ்டாராக ஏற்று இருக்கிறார்கள். ஏறத்தாழ 45 ஆண்டுகளாக தமிழகத்தில் குறிப்பாக திரைப்பட உலகத்தின் மூலம் ஆளுமை செலுத்தி வருகிறார். அத்துடன் அவரும் இந்த தேசத்தின் ஒரு குடிமகன். தமிழை தமிழகத்தில் நேசிப்பவர். மக்களும் அவரை அப்படித்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அரசியலில் ஈடுபட யாருக்கும் உரிமை உள்ளது. யாரையும் அரசியலில் ஈடுபடக்கூடாது என்று தடுப்பது ஜனநாயக பண்பாகாது. ஆகவே அவர் வந்தால் வரட்டும் என்று கூறுகிறேன். அவ்வளவுதான். தமிழர் அல்லாதவர்கள் அரசியலுக்கு வரவே கூடாது என்பது அரசியல் நாகரிகம் அல்ல. அவர் கட்சி ஆரம்பித்தால் கூட்டணி வைத்துக்கொள்ள இப்போதே அச்சாரம் போடுவது சிலர் சொல்வது அபத்தமானது. ஒருவரை நியாயத்தின் பக்கம் நின்று ஆதரித்தால் உடனே அரசியல் ஆதாயம் என்று கொச்சைப்படுத்துவதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் தொல் திருமாவளவன். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.